ஆண்டவர் உங்களை இந்த புதிய ஆண்டிலே ஆசீர்வதிப்பாராக. இந்த 2026ஆம் ஆண்டு பிரியமானவர்களே, இந்த செய்தி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே, இந்த புதிய ஆண்டிலே ஒரு விசை தேவனை நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவர் ஓசன்னா ஏஜி சபைக்கு தேவன் கொடுத்ததான வாக்கு தத்துவம் 2 சாமுவேலின் புஸ்தகத்திலே கூட 7ஆம் அதிகாரத்திலே 29ஆம் வசனம் நம்ம சபையின் வாக்கு தத்துவம். இன்றைக்கு நம்ம 7ஆம் அதிகாரத்திலே கூட 1ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பார்ன பண்ணன போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையிலே. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு செய்தி நமக்கு இன்னைக்கு கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. என்ன ஆசீர்வாதமான செய்தினா, தாவீது நாட்களிலே அவன் வாழ்க்கையிலே ஃபுல்லா பாருங்க போராட்டங்கள் தான். அவனை தாவீதை போல வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டவங்க யாருமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு தாவீது. சொந்த சகோதரர்களாலே அவர் வெறுக்கப்பட்டாரு, தன் தகப்பனாலே மறைக்கப்பட்டாரு, தன் மாமாவினாலே பகைக்கப்பட்டாரு, தன் மனைவி கூட நேசித்த மனைவி கூட அவரை புரிஞ்சுக்கல. அப்போ வாழ்க்கையிலே சொந்த பந்தங்கள் இதெல்லாம் அவர் நேசிச்சாரோ, இதெல்லாம் அவர் பெருசா நினைச்சாரோ, யாருமே ஆதரவாக தாவீதுக்கு இல்லை. அல்லேலூயா. நம்மளோட வாழ்க்கையிலே கூட கடந்த வருஷம் நம்ம நினைச்சவங்க எல்லாருக்கும் நமக்கு ஆதரவாக இல்லாமல் இருந்திருக்கலாம், நமக்கு அனுகூலமாக இல்லாமல் இருந்திருக்கலாம், நாம் நினைக்கிற மாதிரி யாருமே நம்ம கிட்ட இருந்தாம இருக்கலாம். ஆனா இந்த புதிய ஆண்டிலே தாவீதுக்கு என்ன தேவன் வாக்கு பண்ணாரோ, தாவீதுக்கு தேவன் என்ன செய்தாரோ, அதே போல நம்ம வாழ்க்கையிலும் தேவன் செய்ய போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு தெரியும், அவனோட சொந்த மகன் அப்சலோமோனாலே சாவடிக்கணும்னு சொல்லிட்டு வகை தேடினான். அப்சலோமோன் பயந்து ஓடுறான். இன்னொரு பக்கம் கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு அப்பா மாமா சவுல் ராஜா, அவர் கொல்ல வராரு. இப்போ அவர் தாவீது அதுக்கும் பயந்து ஓடுறான். அவன் வாழ்க்கையிலே எல்லாருமே அவனுக்கு ஆப்போசிட்டா தான் நின்னாங்க, ஆண்டவரை தவிர. அல்லேலூயா. கடந்த வருஷத்திலே கூட நம்ம வாழ்க்கையிலே கூட நாம நினைச்சவங்க எல்லாரும் நமக்கு அனுகூலமாக இல்லாமல் இருந்திருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு அனுகூலமா இருந்தாரு, ஆதரவா இருந்தாரு, நம்மை நடத்தினாரு, நம்முடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் என்ன பண்ணாரா நமக்கு செஞ்சாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இங்கே தாவீது சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களும் அவனை நீங்களாக்கி இளைப்பார பண்ணார். அப்போ ஒரு சமாதானம். தாவீது வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் தன் நாட்டை விட்டு அலைஞ்சானோ, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. கடந்த வருஷம் நீங்க ஆண்டவருக்காக பட்ட பிரயாசங்கள், ஆண்டவருக்காக நின்ன உங்கள் வைராக்கியம், இப்படி நீங்க இருக்கும்போது உங்க சுற்றி இருக்கிற மனுஷங்கள் உங்களை பகைத்திருக்கலாம், வெறுத்திருக்கலாம், உதாசப்படுத்திருக்கலாம் தாவீதை மாறி. ஆனா இந்த புதிய ஆண்டிலே தாவீது கொடுத்த வாக்குத்தத்தம் திரும்ப அவன் சுற்றி இருந்த சத்ருக்கள் எல்லாரும் மத்தியிலும் அவனுக்கு இளைப்பாறுதல் கொடுத்தாரு. என்ன அப்படின்னா இப்போ ஆடி ஓடி சாப்பிட வேண்டிய தாவீது இப்ப என்ன பண்றாரு தெரியுமா? நல்லா படுத்துக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு ரிலாக்ஸ், சமாதானமா. இப்போ அவரு எதை குறிச்சும் பயம். ஏன் பயம் இல்லை? கர்த்தர் அவன் சத்துருக்கள் எல்லாரையும் தேவன் தூரப்படுத்தினார். அல்லேலூயா. இன்னைக்கு அப்பேற்பட்டதான ஜனங்களை நமக்கு தூரப்படுத்தணும் ஆண்டவர். கடந்த வருஷம் நம்ம யாரெல்லாம் மனசு கஷ்டப்படுத்தினாங்களோ, நம்மளை யாரெல்லாம் உதாசீனப்படுத்தினார்களோ, அப்பேற்பட்ட ஜனங்கள் இந்த புதிய ஆண்டிலே கூட தேவன் தான் தூரப்படுத்தணும், நம்ம இல்லை.
ஆண்டவர் தான் தூரப்படுத்தணும். அல்லேலூயா. தேவன் தாவீதுக்கு இளைப்பாறுதல் தந்தார். இப்போ தாவீது வாழ்க்கையிலே அவன் தேசத்திலே ஒரு சமாதானம். தன் பிள்ளை குறித்து அவன் கவலை இல்லை, தன் தேசத்தை குறித்து கவலை இல்லை, தன் ஜனங்களை குறித்து கவலை இல்லை. காரணம் என்ன? தேவன் எல்லாவற்றையும் அவர் ஆளுகை செய்கிறார். அவன் அல்லேலூயா. தாவீதுக்கு ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் ஓடுவான், அங்க ஓடுவான், இங்க ஓடுவான், அது செய்வான், இது செய்வான், என்னென்னவோ பண்ணுவான், ஆனாலும் ஒண்ணுமே முடியாது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ இளைப்பாறுகிற நேரம், நீ சமாதானமாய் படுத்துகிற நேரம். இந்த தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நீ ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணி. மனுஷங்க இல்ல, தேவன் தான் நம்மளை சுகமா என்ன பண்ணுவாரா? தங்க பண்ணுவார். அவன் அப்ப தாவீதுக்கு எல்லா சத்துருக்களை எல்லாம் நீங்களாக்கி அவன் வாழ்க்கையிலே அவனுக்கு இளைப்பாறுதலை கொடுத்தாரா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வசதிகள், வாய்ப்புகள், உங்களுக்கு சமாதானம் எல்லாவற்றையும் ஆண்டவர் தராருன்னா அதுக்கு பின்னாடி அவர் எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கு உங்ககிட்ட. ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்தா அவன் என்ன யோசிப்பா சொல்லுங்க பார்க்கலாம்? யாருக்கு உதவி செய்ய மாட்டான், யாரையும் நேசிக்க மாட்டான், யாரை பார்த்தாலும் வெறுப்பாதான் இருக்கும். இப்போ தாவீது வாழ்க்கையிலே கூட ஒரு சமாதானமா இருக்கிறபடினாலே ஆண்டவர் தாவீதிடம் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். உனக்கு வசதிகள், வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்தது எதுக்காக தெரியுமா? கர்த்தரை கனம் பண்ண. அதான் தாவீது சொல்றாரு, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. அல்லேலூயா. கரெக்டா இல்லையா? இன்னைக்கு நான் யாருக்காவது செய்யும் போது ஒன்று யோசிப்பேன். என்ன யோசிப்பேன்னா, என் அப்பன் சம்பாதிச்ச சொத்து கிடையாது நான் கொடுக்கறது, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்காரு, நான் செய்யறேன். தேவரையே நீ தருகிறீர், உமக்காக நான் செய்யறேன். அவள்தான் ஆண்டவர் நமக்கு தருகிறதா நம்ம செய்யறோம். அவள்தான் உழைக்க பலன் கொடுத்திருக்காரு. அவர் தான் அல்லேலூயா. தேவன் நமக்கு பலன் கொடுத்திருக்காரு, செய்யத்தக்க பலன் திராணி தேவன் நமக்கு கொடுத்திருக்காரு. அதற்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ இங்கே நாம் பார்க்கும்போது தாவீதுக்கு ஒண்ணு தோன்று மனசுல. இப்போ நமக்கு இப்போ கொஞ்சம் காசு இருந்தா நமக்கே போதும். நமக்கு நிறைய காசு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அடுத்தது கொண்டு போய் பேங்க்ல போட்டுருவோம், இல்ல வீடு வாங்குவோம், காரு வாங்குவோம், ஒரு காருக்கு 2 காரு வாங்குவோம், ஒரு வீடுக்கு 2 வீடு வாங்குவோம் இல்லையா? ஒரு அக்கௌண்ட்டுக்கு 2 அக்கௌண்ட் 3 அக்கௌண்ட் வச்சுப்போம் காசு. என்ன பண்ணோம்னா காசு நம்ம என்ன